இந்த 5 ஆண்டு காலத்தில் திமுக செய்த ஊழல் 6 லட்சம் கோடி ரூபாய் ஊழல். 6 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. இதுல சும்மா நான் ஏதோ ஒரு நம்பரை சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. எது சொன்னாலும் அது தெளிவா புள்ளி விவரங்களோட தான் நான் சொல்லுவேன். அந்த அடிப்படையில் தான் நான் சொல்றேன். 4700 கோடி ரூபாய் மணல் கொள்ள, 888 கோடி ரூபாய் 888 நகராட்சி மன்றத்தில் பணி நியமனம் ஊழல், டிரான்ஸ்பர் பண்றதுக்கு 361 கோடி ஊழல். எவ்வளவு ஒரே மாசம் டிரான்ஸ்பர் ஒரு துறையில. 10 ரூபாய் பாட்டில் யாரு? செந்தில் பாலாஜி. 10 ரூபாய் பாட்டில் பாலாஜி. 5000 கோடி ஊழல். இப்படி நெல் கொள்முதல் ஊழல் 1750 கோடி ஊழல். டாஸ்மாக் ஊழல் 1,82,000 கோடி ஊழல். இப்படி ஊழலோ ஊழல் செய்து கடனை வாங்கி தமிழ்நாடு இன்னைக்கு கடன்ல தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. அதாவதுமா விடுதலை இந்தியா 1947 நமக்கு விடுதலை கிடைச்சது. திமுக ஆட்சிக்கு வந்து 2021 74 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டின் மொத்தம் நிர்வாக கடன், நேரடி கடன், நிர்வாக கடன் 4,56,000 கோடி. 4.5 லட்சம் கோடி வச்சுக்கங்களேன். இந்த 4 லட்சம் கோடி எத்தனையோ ஆட்சிகள் வந்தாங்க, எத்தனையோ முதலமைச்சர் வந்தாங்க, அத்தனை பேரும் சேர்ந்து வாங்கின தமிழ்நாட்டுக்கு நலனுக்காக கடன் 4,56,000 கோடி. ஆனா வந்தாரு பாரு ஸ்டாலின். ஸ்டாலின் வந்ததுக்கு பிறகு 4,96,000 கோடி கடன் புதுசா வாங்கியிருக்கிறார். 5 லட்சம் கோடி புதுசா 5 வருஷத்துல கடனை வாங்கியிருக்கிறார். இந்த கடனை வாங்கி என்ன பண்ணாரு? அவர் நல்லா இருக்கிறார், அவர் குடும்பம் நல்லா இருக்கிறாங்க, அவரை சுத்தி 4 வியாபாரிகள் நல்லா இருக்கிறாங்க. அந்த 4 வியாபாரிங்க பேர் தெரியுமா? ஒருத்தர் பேர் ஏவா வேலு, இன்னொருத்தர் பேரு செந்தில் பாலாஜி, இன்னொருத்தர் பேரு சேகர் பாபு, இன்னொருத்தர் பேரு நேரு. இந்த 4 வியாபாரிகள் ஓஹோன்னு இருக்கிறாங்க. கொள்ளடிச்சு இப்ப தேர்தல் நேரத்தில் இந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய் வச்சு காசு கொடுத்தா நீங்க ஓட்டு போட்டுடுவீங்கன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க. போட்டுடுவீங்களா? முடிச்சு துரத்தி அடிங்களா, போங்கடா. கொள்ளக்கார கும்பலை அடிச்சு துரத்துங்க. போதும், இவங்க ஆண்டது போதும். சாதாரண பிரச்சனை இல்லை. அதாவது ஒவ்வொரு துறையிலும் அவ்வளவு ஊழல்.